சக்தியை கற்பித்துக் கொடுத்தால் மாறும் இந்த சமூகம். காரணம், மாற விடாமலே பார்த்து கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. காரணம் ஹிட்லர் சொன்னதுதான். ஹிட்லர் என்ன சொல்றாரு? மக்களை படாத பாடு படுத்தி வைக்கிறியா பாவம் ஏழை எளிய மக்கள்னு கேட்குறாரு உதவியாளர். அதுக்கு சொல்கிறாரு, அவங்க அப்படி பதறிக்கிட்டே இருக்கட்டும். ஏன்? அவங்க பதட்டமாக இருந்தால் தான் நம்ம சொகுசாக இருக்கலாம். ஒருவேளை அவங்க பதட்டத்திலேருந்து தெளிவடைந்தார்கள் என்றால் நம்ம பதவிக்கு ஆபத்துன்னு பதவியை தக்க வைத்துக் கொள்ள நடந்து கொண்டதாம் அந்த நிகழ்ச்சி அன்று. இங்கே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். பழவாங்குடி சுப்பு ஆடியோ, அதாவது அவர்கள் சார்பாக ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம். அப்படி இந்த உலகத்தில் ஆன்மீகம் என்ற ஒன்றுதான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. மனிதனுக்கு ஆன்மீகம் தான் நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தொழாரணி என்று பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஆன்மீகம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணருங்கள். டேய் அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, தப்பா பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டேய் தப்புக்கு மேல தப்பு பண்ணாத, சாமி உன்னைய அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு ஔவையார் வாக்கு நமக்கு நிறைய இருக்கு. ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 16,000 பூத்தகுழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்று என்று பாடுகிறார் அவ்வை மூதாட்டி. ஒரு சங்கிலி அருந்து விழுந்தது பாண்டிய மன்னனுடைய சபையிலே. இந்த தமிழுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பாண்டிய மன்னனுடைய சபையிலே பொற்காசுகளை ஒரு மூட்டையாக கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது 5 சங்கிலியிலே. ஒரு சங்கிலி அருந்து விழ பாடின பாட்டு அந்த பாட்டு. ஆர்த்த சபை 101 100ல் ஒருத்தர் தான் சாலங்களை புரிந்து வார்த்தைகளை மதித்து கைதட்டக்கூடிய பிரசங்க ரசிக்கக்கூடியவர் இருப்பார் என்று ஔவையார் பாடுகிறார். ஆர்த்த சபை 101 1001 புலவர், 1000 பேர்ல ஒருத்தர் தான் புலவராக இருக்கும்படியது என்பது உண்மையானால், வார்த்தை 16,000 16,000 பேர்ல ஒருத்தர் தான் வார்த்தை சாலங்களை பேசக்கூடியவர் இருப்பார் என்பது உண்மையானால், பூத்தகுழல் தண்டமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டு அப்படின்னா என்ன? தாதான்னா என்ன? தாதான்னா வள்ளல், இத்தனை சேர்த்தா தாத்தா. கோடியில் ஒருத்தர் வள்ளல் இருப்பது உண்மையானால் அருந்து விழுந்தது, அது இந்த நாடு கண்டது. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ சத்தியமேவும் இந்த உலகத்தில் சத்தியம்தான் நித்தியம், மற்றதெல்லாம் அநித்தியம். அடுத்து ஒரு கவி பாடுகிறார், உள்ள வழக்கு இருக்க ஊரார் பொதுவிருக்க தள்ளி வழக்கதனை தான் பேசி கைக்கூலி தான் வாங்குவான் காலருவான் தன்களையும் தானோடு மாண்டு போவான் என்று பாடுகிறார். ஒரு வழக்கு, நீதிபதிகள் சேர்ந்து இரு தரப்பையும் ஒழுங்கா விசாரித்து சரியான தமமா நீதி சொல்லணும். அது அல்லாது யார் பக்கமாவது ஒருத்தட்ட காசை வாங்கிட்டு தப்பா தீர்ப்பு சொன்னா அவன் வம்சம் 7 தலைமுறைக்கு அற்று போவது உண்மையான அருந்து விழுன்னு பாடுனா. தமிழுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் நாம் வாழ்கிறோம். இன்னமும் தண்டாமல் ஈவது தாளாண்மை, தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை, அடுத்தடுத்த பின் சென்றால் கார்கூடி எச்சம் இருமேல் எச்சம் என்று பாடுகிறார். 5 அருந்து விழ பாடிய நாடு இந்த தமிழகம். எவ்வளவு நீதியும் நேர்மையும் நியாயமும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றி கொண்டிருந்தோமோ அத்தனையிலிருந்து விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மனித சமூகம். ஏன் இந்த நிலை, எதனாலே என்பதுதான் கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது. கேள்விக்கு பதில் இல்லாமல் இல்லை, சொல்லவும் செய்யவும் தயங்குகிற கூட்டமாக மாறிவிட்டோம். ஆகையினாலே இந்த உலகத்திலே, அதிலும் தமிழ்நாட்டில் 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள், அப்படிப்பட்ட அத்தனை கோயில்கள். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னா அந்த கிழவி. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்பம் விளங்கணும். அதுக்கு தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். இறைவனுடைய பெயராலே, இறைவன் பெயராலே திருவிழா கொண்டாடுறோம். தைப்பூசம் குன்றக்குடி திருவிழா, பங்குனி உத்திரம் குன்றக்குடி திருவிழா. அப்படி குன்றக்குடி அடிவாரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குன்றக்குடி மயூரகிரி என்ற குன்றக்குடி முருகனுடைய திருவருளாலே, சண்முகனானுடைய திருவருளாலே எல்லோரும் நலமோடு இருக்க வேண்டி எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்து பணியை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னகமான் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் வரலாறாம் வண்ணம் பாடி ஒரு மலர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் கயிர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து
இருப்பவளா கருணை காவிரி போல் எல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையென நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கனி சின்ன குன்றக்குடி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கனி நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு வள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை கேளுங்கள் நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் நான் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடி வீழை மடர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாரு காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வாடும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே வாழ்வில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் அமைந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கோணும் நாங்க முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக This wallpaper is right here. And you know what? It was under